श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. समाख्या पद्धति श्लोकम् 24. मुनिना मणिपादुके त्वया च प्रतिताभ्यां षडकोपसंज्ञयैव द्वितयं सकलोपजीव्यमासीत् प्रथमेन श्रुतिरन्यतस्तदर्थः. பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, ஷடகோப சங்யைவ, ஷடகோபனென்ற பெயரினாலேயே, பிரதிதாபியாம் பிரசித்தமாயிருக்கின்ற முனினா நம்மாழ்வாராலும், துவயாச்ச உன்னாலும், த்விதயம் இரண்டு விஷயமானது, சகலோபஜீவ்யம் எல்லோருக்கும் உபயோகப்படும்படியாக, ஆசீத்து ஆயிற்று, பிரதமேன முதலிலே சொன்ன நம்மாழ்வாரால், ஸ்ருதிஹி வேதமானது, சகலோபஜீவ்யா ஆசீத்து எல்லோருக்கும் சொல்லக்கூடியதாக ஆயிற்று, அந்யதா இரண்டாவது சொன்ன உன்னால், ததர்த்தா வேதத்தினுடைய அர்த்தமான பெருமாள் எல்லோரும் சேவிக்கும்படி ஆனார். சகலோபஜீவ்ய ஆசீத்து, இன்னொரு தடவை அதை இந்த லைனோட சேர்த்துக்கிறோம், எல்லோருக்கும் சேவிக்கும்படி ஆனார். இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கீழே பார்த்த 3 ஸ்லோகத்துலேயும் இந்த 10 ஸ்லோகங்களுமே பாதுகையும் நம்மாழ்வாருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமைகளை சொல்கிறது. சில இடங்களில் பாதுகையே தான் நம்மாழ்வார்னு சொல்லுவார், சில இடங்கள் நம்மாழ்வாரே தான் பாதுகைன்னு சொல்லுவார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார்னா, ஒரே மாதிரியான கைங்கரியத்தை தான் நீங்கள் 2 பேருமே பண்ணுறீங்க அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். என்ன அப்படின்னா, ஷடகோபத்வம் அப்படின்றது, அதாவது பெருமாளோட திருவடியின் வேலை என்ன, இந்த ஜீவன்களை இந்த சம்சார பந்தத்துலேருந்து காப்பாற்றுறது. ஆனால் அது அவர் எப்படி செய்கிறார், அவரை போய் சரணடைகிறவாளை அவர் காப்பாற்றுறார். இதை தான் கீதையில் கிருஷ்ணனும் சொன்னார், என்னை யார் ஒரு தடவை சரணடைகிறாளோ அவளை நான் காப்பாற்றுறேன். ராமனும் அதே தான் சொல்கிறேன், சக்ரதேவ பிரபன்னாயன்ட்டு என்னை ஒரு தடவை சரணடைஞ்சால் நான் காப்பாற்றுறேன். ஆனால் அவரை போய் நம்ம சரணடைகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சரணாகதிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போது ஆண்டாள் சாய்க்கிறா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு நமக்கு சாய்க்கிறா ஆண்டாள். இப்போ வாயினால் பாடணும், மனத்தினால சிந்திக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தூசாகும். இப்போ வாயினால் பாடுறதுக்கு நமக்கு திருவாய்மொழியை கொடுத்தவர் யார், நம்மாழ்வார். ஆக பெருமாளை சரணடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவரை போற்றி பாடணும். அது பாடுறதுக்கு நமக்கு எழுத தெரியுமா, தெரியாது. அதுக்காக நமக்கு நம்மாழ்வார் எழுதி கொடுத்தது தான் திருவாய்மொழி. மனத்தினால் சிந்திக்க, பெருமாளை நம்ம எப்படி மனசில் நிறுத்துறது, அதுக்கு நமக்கு பெருமாளோட திவ்யமங்கள விக்கிரகம், அந்த பெருமாளோட அந்த விக்கிரக ரூபமாக இருந்தால் தான் நம்மளால் மனசில் அவரை நினைக்க முடியும். அப்படி பெருமாளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறது யாருன்னா நமக்கு பாதுகை தான். ஏன்னா இப்போ வீதி புறப்பாடு அப்படின்னா பெருமாள் வர அழகை சேவிச்சாலே போதும், நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தோணிடும். பெருமாள் அது என்ன வாகனமாக இருக்கட்டும், அது எப்படி எந்த விதமான உற்சவங்களாக இருக்கட்டும், பெருமாள் வர அழகை சேவிச்சாலே நம்மளோட மனசில் நின்றுடுறார் பெருமாள். ஆக வாயினால் பாடுறதுக்கு நமக்கு திருவாய்மொழியை கொடுத்தவர் நம்மாழ்வார். மனத்தினால சிந்திக்கிறதுக்கு அந்த பெருமாளை நம்ம கிட்ட கூட்டிட்டு நிறுத்துறவோ பாதுகை. ஆக இந்த பகவத் அனுபவம் கிட்டணும் நமக்கு அப்படின்னா இவா 2 பேர் இருந்தால் தான் நமக்கு அது முடியறது. 2 பேருமே ஆக ஒரே மாதிரியான கைங்கரியத்தை தான் பண்ணுறா அப்படிங்கிறதுனால சுவாமி இந்த இடத்துல சாய்க்கிறார். 2 பேருமே எல்லோருக்கும் உபயோகப்படும்படியாக எங்களுக்கு நீங்கள் 2 பேருமே பண்ணுறதுனால எங்களுக்கு 2 பேருமே ஒரே சமானம்தான் அப்படிங்கிற. சடகோபன் என்ற பெயரினாலே பிரசித்தமாக இருக்கிற நம்மாழ்வாராலும், முதலிலே சொன்ன நம்மாழ்வாரால் வேதமானது எல்லாருக்கும் கிடைக்கிறபடியாச்சு. ஆனால் பாதுகையானவள் நமக்கு அந்த வேதத்தினுடைய அர்த்தமான பெருமாளையே நம்ம கிட்ட கொண்டு வரா. இவர் வேதத்தை கொண்டு வரார், அவர் வேதத்துக்கு அர்த்தமான அந்த பெருமாளையே பாதுகை நமக்கு கொண்டு வரா. இது ரெண்டுமே ஒரு சேர நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய மொத்த பாபங்களும்
நம்மளை விட்டு கரையிறது. அப்படி கரையும் போது நமக்கு இந்த சம்சார பந்தத்துலேருந்து விடுதலையும் கிடைக்கிறது. ஆக 2 பேரோட நோக்குமே நம்மளுக்கு இந்த சம்சார பந்தத்துலேருந்து விடுதலையை கொடுக்கறது தான். அதுக்காக இவா 2 பேரும் நமக்காக உழைக்கிறான்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறாருடைய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.